அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் நீ சண்டே வேறு லெவலில் இருப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தும்கூர் போகிறதுக்காக வந்தேங்க. என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் டிக்கெட் வாங்கி ட்ரெயின் மிஸ் பண்ணது இன்றைக்கி தான். ஸோ ட்ரெயின் உள்ள ஏறியாச்சு. எவ்வளோ ஒருத்தன் உட்காந்துருந்தான், அவனை கேட்டதுக்கு தும்கூர் போகாதுன்ட்டான். ஆமாம், ட்ரெயின் கீழே ஏறிட்டேன். என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் ஏறி இறங்குது இன்றைக்கி தான் நான். ஸோ அந்த தும்கூருக்காக போகிறதுக்காக கிளம்புந்து என்னோடய லைஃப்லேயே வந்து இது மாதிரி தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், ஓடி வந்தேன். ஆனால் கரெக்டாக டைம் ஆகி போச்சு. ஆமாம், நமக்கு பேஜாராச்சு, சுஸ்தாகி போச்சு. சரி, நம்ம வேறு எங்கன்னா பயணி போவாங்க. இன்றைக்கி பயணிப்போம், நம்ம பயணத்தோடு வாங்க. சரி, அதுக்காக ட்ரெயினை முடியும்னு சொல்லி விட்டுவிட முடியாது. ஆமாம், இப்போ நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். அப்பா, ரொம்ப பேஜாராகிடுச்சு. ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஓடி வந்தேங்க நான். ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கேன் நான். மெஜஸ்டிக்கில் கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் மெஜஸ்டிக்கில் தான் இருக்கேன். ஸோ வாங்க போய்ட்டு பார்ப்போம். என்னோடய சர்வீஸ்லேயே தாங்க ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயின் மிஸ் பண்ணி ரிட்டர்ன் வர்றது. ஆமாம், ஆனால் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஆனால் ட்ரெயின் ஏறி இறங்கி திருப்பியும் நான் வந்து வெளியில் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், அதுதான் சரி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி நிகழ்வுகள் ஏற்பட்டுருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பதிவு பாருங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்மளோட ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தும்கூர் போகக்கூடிய ப்ரோக்ராம் வந்துட்டு கோலார் வயா சோன்பூர், சிக்பலாப்பூர், டொட்டபலாப்பூர் வழியாக கோலார் போகலாம். ஸோ இன்றைக்கி அது புது ரூட். அது நம்மளும் இது வரைக்கும் அந்த ரூட்டில் பயணிச்சதில்லை, அந்த பக்கம் போனதில்லை. சரி வாங்க அந்த வழியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ட்ரெயின் வரும்போது நம்ம ட்ரெயினில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, நம்ம ரெகுலர் இந்த சென்னை பெங்களூர் ரூட்டில் போயிருக்கோம். இந்த சைடு போனதில்லை. வாங்க அந்த வழியில் பயணித்து பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு. வாங்க அந்த பதிவு போட்டு பார்க்கலாம். ஓகே வாங்க நண்பர்களே, நம்ம கூட பயணிங்க. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஸோ இப்போ தான் வந்துட்டுருக்கும் போலுக்குது. அநேகமாக மைசூர்லேருந்து வரணும் போலுக்குது. அது நம்ம இது பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் 10 தான் இருக்கோம். சரிங்களா, வாங்க. கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10வது பிளாட்ஃபார்ம் தான் இருக்கோம். ஸோ அங்கே உட்காருவோம். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்புவாங்க. இங்கேருந்து கோலார் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 35 ருபீஸு, 149 கிலோமீட்டருங்க. 35 ருபீஸ் அமௌண்ட் டிக்கெட்டு. ஆமாம், வாங்க போய்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷன் தான் உட்காந்துருக்கோம். ஸோ இன்னும் ட்ரெயினில் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்புவோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழி நம்ம போகிற வழி வந்து புது ரூட் இது. ஸோ எப்படி இதுன்னு பயணிக்கும் போது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமும் ஒன்றும் செட் ஆகலைங்க. 2வது ட்ரெயினு டிக்கெட் வாங்கினேன். ஸோ அந்த ட்ரெயினும் வந்து போயிடுச்சு. என்ன நீ ரொம்ப பேடாகி போச்சு, என்னத்த சொல்ல, ஒன்றுமே சொல்ல முடியாது. வாங்க போகலாம், வீட்டுக்கு போவோம் வாங்க. என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் நம்ம கண்டமாக தவிர வேறு ஒன்றும் பண்ணலைங்க. பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஃபஸ்ட் டைமுங்க இது. ட்ரெயினுக்கு வந்து ரிட்டன் ஏறி இறங்கி ரிட்டன் போயிட்டுருக்குது. இதுதான் என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இது மாதிரி ஆகக்கூடாது. சரிங்களா, எல்லாமே வந்து ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கோ. வாங்க, என்ன பண்ணுறது, என்ன நீ பேட் லக், பேட் டைமு. ஸோ 55 ருபீஸ் போச்சு இன்றைக்கி. அவ்வளோதான், ஏதோ போகணுன்னு இருக்குது, போயிடுச்சு. அதை பற்றி யோசனை பண்ணக்கூடாது, விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போங்க. ஓகே, மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம் நண்பர்களே. நம்ம அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி தும்கூர் தான் போகிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. சரி, அதே ஃப்ரெண்டு வந்து கோலார் வரைக்கும் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ கோலார் வரைக்கும் போகிறதுக்காக நான் டிக்கெட்டே எடுத்தாச்சு. எனக்கு நான் டிக்கெட் எடுத்தாச்சு. அவன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, சரி இன்றைக்கி புது ரூட்டு பயணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு டிக்கெட்டை போட்டோம். பார்த்தாக்கா அது வந்து அதுவும் மிஸ் ஆகி போச்சு. கடைசி நேரத்தில் வந்து அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னான். நான் இந்த ட்ரெயினும் நான் போயிடுச்சு. ஸோ அதனால் சரி நம்ம வீட்டுக்காவது கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி வாங்க, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ போய்ட்டு நம்ம பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய் சேருவாங்க. ஓகே, பாய், சியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.